ஃப்ரையரில் இந்த சூப்பர் மாய்ஸ்டான கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சுகர் கேரமலைஸ் பண்ணுறது தான். ஒரு பேனில் 1/2 கப் சுகர் கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி லோ ஹீட்டில் ஃபஸ்ட்டு சுகரை மெல்ட் பண்ணிக்கணும். சுகர் ஓரளவு மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ண உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க, மிக்ஸ் பண்ண எதுவும் தேவையில்லை. ஸோ அது ஒரு கோல்டன் கலர் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கூல் பண்ண விட்டுடலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டரில் 1 கப் சுகர், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை இது இவ்வளோத்தையும் பொடி பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் உப்பு இது இவ்வளோத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். அந்த சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுமே நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது இவ்வளோத்தையும் சலித்து அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரமல் சிரப் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும். ஸோ 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு க்ரன்ச்சினஸுக்காக நான் இங்கே 3/4 கப் டேட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பிளாக் ரைசின்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 டேபிள் ஸ்பூன் மைதாவில் கோட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த பேட்டருக்குள்ளாடி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் கேரட். ஸோ 1 கப் கிரேட்டட் கேரட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த பேட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில் பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்ரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரியில் 45 to 50 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. டிபெண்டிங் ஆன் த ஏர் ஃப்ரையர், அப்புறமா கேக் டின்னோட சைஸை பொறுத்து பேக்கிங் டைம் வேரி ஆகும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 45 to 50 மினிட்ஸ் ஆச்சுது. ஸோ அன்டில் அந்த ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணும்போது க்ளீனாக வரது வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு கேரட் கேக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.